எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான கலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஆணி மாத பலனில் மீன ராசியோட பலன்களை தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். அதோட நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 12 ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் என்னங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் ஆணி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று 30/6/2026. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று வடக்கு திசை சூலம், வடக்கு நோக்கி போறதா இருந்தா கொஞ்சம் பால் சாப்பிட்டு போங்க. இன்றைய திதி பிரதமை திதி. நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். யோகம் பிராமியம் நாம யோகம். கரணம் பாலவ கரணம். சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷபராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். நம்ம இன்னைக்கு வீடியோவில் 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆணி மாத பலன்கள் மீன ராசியோட தொடர்ச்சியை இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வேலை வாய்ப்பு, ஓகேங்களா? ஆணி மாதத்தில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் மீன ராசியில்? ஓகே, 6ஆம் இடத்துல கேது பகவான் கடந்த 1.25 வருஷம் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வேலையில் சின்ன சின்ன இடையூறுகள், சங்கடங்கள் அப்படிங்கிற அமைப்பு தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்காது. வர அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அதெல்லாம் சரியாயிரும், ஓகேங்களா? புதிய வேலை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் சிரமமான அமைப்பு உண்டு, ஓகேங்களா? இந்த ஆணி மாதம் முடிஞ்சு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது. மீனராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. இந்த 7ஆம் இடத்தையே சனி பகவான் பார்வை உண்டு. அதனால கணவன் மனைவிக்குள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லற வாழ்க்கைங்கிறது, கொஞ்சம் தாம்பத்தியம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முழுசாக தொழில் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வேலைன்னு வேலையில போயிட்டு இருப்பாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை கொஞ்சம் பொய் சொன்னாலும் மாட்டிக்குவாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் பார்வை இருக்குது, அதனால் பொய் சொன்னால் மாட்டிக்குவீங்க, எச்சரிக்கை தேவை. இப்போ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கேஸ்ட், நீங்கள் என்ன கேஸ்டில் இருக்கீங்களோ அதோட உட்பிரிவில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடந்துவிடும். அடுத்தது 9ஆம் இடம் தந்தை, ஓகேங்களா? தந்தைக்கு எப்படி இருக்கும்? மீனராசியில் செவ்வாய் ஆட்சியோடு இருக்கிறாங்க, ஓகேங்களா? தந்தையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உடல் நலத்தில் மட்டும் அக்கறையாக இருந்தாவே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட குலதெய்வ வழிபாடுக்கு போயிட்டு வருவாங்க. பாக்கியம் நிச்சயமாக உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. தந்தையை பொறுத்த வரைக்கும் உடலில் மட்டும் கவனம் செலுத்தினாவே போதுமானது, உடல் ஆரோக்கியத்தில். அடுத்தது மீனராசியில் பிறந்தவங்களோட தொழில் மற்றும் மாமியாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 10ஆம் இடம் தான் தொழில். அதை சனி பகவான், சூரியன், சந்திரன், புதன் 4 கிரகம் பார்க்கறனால தொழிலில் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நேர்மையாக இருக்க வேண்டும். மீனராசியில் பிறந்தவங்க இன்னும் 2.25 ஆண்டுகள் சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்கறனால தொழிலில் சின்ன சின்ன தடைகள் வந்திருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும், ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு இடமாற்றத்தோட தொழில் அமையும். சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த பிரான்ச் ஆஃபீஸ் போடுவாங்க. பயணங்கள் அதிகமாக கொடுக்கும். உங்களோட மாமியார் பொறுத்த வரைக்கும் உங்களோட மாமியாருக்கு புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு அல்லது புகழ் வரக்கூடிய காலங்கள் இந்த ஆணி மாதத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களோட மாமியாரை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான காலம் தான் நம்ம சொல்லலாம். யோகமான நேரம் அவங்களுக்கு வந்துருச்சு. அடுத்தது 11ஆம் இடம் மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன் மருமகளை குறிக்கக்கூடியது. சனி பகவானன் 11ஆம் இடம், அவரு மீனராசியிலே இருக்கிறாங்க. அப்போ இவங்க பொறுத்த வரைக்கும் முயற்சி எதெல்லாம் செய்கிறாங்களோ நிச்சயமாக முயற்சி வெற்றி அடையும். ஏன்னா 11ஆம் இடத்த குருவும் சுக்கிரனும் பார்க்கறனால இவங்களுக்கு வளர்ச்சி பாதை தான், நன்மைகள் அதிகரிக்கும். மீனராசியில் பிறந்தவங்களோட அண்ணன் அக்கா இருக்கிறாங்கன்னா
அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் இந்த ஆணி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? என்ன ஒன்று, இந்த ஹெல்மெட்டு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வச்சு பயணம் செஞ்சுக்கணும். இல்லைன்னா போலீஸ்காரங்கள்ட்ட சின்னதாக ஃபைன் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். பதவி உயர்வு உண்டா? மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு யோகம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் போவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் எதிர்பார்த்த வேலை வெளிநாட்டில் கிடைக்கும். சம்பளத்தோடு நீங்கள் எதிர்பார்த்தது சிறப்பாக அமையும். இந்த ஆணி மாத பலன்கள். நம்ம அடுத்தது 12 ராசிக்கு ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணம் தான் பார்க்க போகிறோம். இதற்கு இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணம் மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சிக்கிட்டு எழுதுனாவே 100 நாளில் நிச்சயமாக நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 08. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 51. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 56. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 73. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 93. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 89. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 80. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. இவை அனைத்தும் காமனான பலன் தான். உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வேணுமா அல்லது பேங்க் பாஸ்வேர்டு, ஜிபே, ஃபோன்பே இதில் பயன்படுத்தக்கூடிய 4 டிஜிட் 6 டிஜிட் பாஸ்வேர்டு வேணுமா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாள் இனி நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.